அதுல யாராவது இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு மெடல் வாங்குறீங்களா? வாங்க மாட்டீங்களா? முடியுமா முடியாதா? முடியும். பில்லுக்கு துட்டு போட்டு இறங்குங்க, போட்டு அவ்வளவுதான். புரிஞ்சுதா? தைரியமா போய் விளையாடுங்க, கவலைப்படாதுங்க. வின்னிங் லூசிங் பார்ட். ஐயோ நான் தோத்துட்டோமே நான் எப்படின்னா கவலைப்படக்கூடாது. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மோரோ புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாரும் கால் கேக்குதா உங்களுக்கு? ஒன்ன கேட்கலையா? அங்க கேக்குறீங்க. ஓ நீங்க இருக்க. சாரி கண்ணா, கரெக்ட். நீங்க பார்ட்டிசிபேட் தானே? வெரி குட். சும்மா இந்த பேரா மெடல் இல்லையா? வெரி குட். அங்க வந்து அந்த இவர் வந்தாரு, ஒரு ஊரில அவர் பேர் என்னப்பா? அவார்டு வாங்கினார். உன் பேர் இருக்குன்னா சோலைராஜ் மெடல் வாங்கினா மாதிரி நீங்களா வாங்கணும். வாங்குவீங்களா? வெரி குட். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இது ஸ்பீச் கீச் எல்லாம் வேஸ்ட். உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு. அதான் அவங்க கையில மைக் கொடுத்து நான் கிளம்புறேன். குட் லக். காட் பிளஸ் யூ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீனா, நவ ஐ கம் டு தி பார்ட். Thank you Meena. Thank you Mukti Foundation for doing a good job. I really appreciated Nirmal Mirza for calling me, and very good Meeta, everybody. And the good thing is thank you Goenka ji. You have to keep sponsoring like this. End of the day, you Marwadis have the money. Please give the cost. Keep sponsoring this kind of good events. And see, everything needs sponsorship. So all these kind of good things need sponsorship. I was very touched when that that boy got the what do you call artificial limb, and the way he was walking down, I thought it was fantastic. Well done Meena. Well done Mukti Foundation. God bless you all. Always very large hearted people. So அந்த மாதிரி people வந்து இந்த மாதிரி encourage பண்ணும்போது அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த first I will thank all of you in the Mukti Foundation for this excellent arrangements which you have done. Next request would be that this is a place where we need to encourage everybody. உங்க எல்லாருக்கும் தெரியுங்க, இவர் ஸ்ரீகாந்த் சார் இருக்கும்போது எப்படி ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் இல்லையா இந்தியாவா இருக்கட்டும் ஒவ்வொருத்தர் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க அவர் உங்க எல்லாரையும் நேரடியாக சந்திச்சது தான் இந்த மீட்டிங்கோட ஹைலைட். இந்த மீட்டிங்கோட ஹைலைட் வந்து நாங்கள் பேசுறது இல்லை, ஆனால் ஒவ்வொரு அந்த மாற்றுத்திறனாளியும் குறிப்பாக அவங்களோட பெற்றோர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வை பார்க்கறது நிஜமாவே கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு நம்ம எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சங்க. மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேங்க, மாண்பு முதலமைச்சரே நேரடியாக அந்த துறையை வகித்து நடக்கக்கூடிய அந்த துறை டெஃபினெட்லிங்க நாங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நம்ம மிக சிறப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தால் கூட ஃபுட்பாத்ஸை மாற்றுத்திறனாளிக்கு சார்ந்த ஃபுட்பாத்தாக எடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஃபுட்பாத்தில் என்னப்பா மாற்றுத்திறனாளிக்கு பண்ணா, இறக்கங்கள் வரும்பொழுது அவன் தன்னோட வீல் சேரை இன்னொருத்தரோட உதவியோட இறக்கக்கூடாது. அந்த மாதிரி பல புதுமையான மாற்றுத்திறனாளியோட கருத்து கேட்டு நிகழ்ச்சியை நடத்துவோன்னு சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்படுத்திய அனைவருக்கும், குறிப்பாக ஜெயின் கல்லூரி அவர்கள் வந்து நம்ம கொரோனா இருக்கும் பொழுது தன்னோட கல்லூரியே எங்களுக்கு அர்ப்பணித்தார்கள். அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள முக்தி ஃபவுண்டேஷன், நல்ல உள்ளங்கள் கொடுக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து people who have come to encourage each one of you, and above all these dear wonderful God's children, nature's gift, you are all there in our hearts, and I know many of you already India players are இருக்கீங்க. Many of you will win Paralympic with these best wishes. I thank Mukti Foundation for this excellent function and AM Jain College for doing so much for the society. Thank you. Differently able children people வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறாங்க. ராதாகிருஷ்ணன் சாரும் நான் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கெஸ்டா போன சீஃப் கெஸ்டா வந்திருக்கோம். ஃபென்டாஸ்டிக்கா பண்றாங்க மீனா தாதா மேடம். அந்த முக்தி ஃபவுண்டேஷன் அவங்களோட ஃபவுண்டேஷன் எடுத்து நிறைய இந்த மாதிரி பண்ணனால ஃபென்டாஸ்டிக் நிறைய அதை பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிசிபேட்ஸ் மீட் பண்ணோம். அவங்கள தைரியம் கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ணி உற்சாகம் கொடுத்து தைரியமா பண்ணுங்க அப்படின்னு அந்த தைரியம் கொடுத்தாலே போறோம். அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தான் முதல்ல போய் ராதாகிருஷ்ணன் சார் நானும் இப்போ அவங்களுக்கு கொடுத்து பர்சனலா எல்லாரும் மீட் பண்ணி எல்லாரும் விஷ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆடி எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இப்ப இந்த சோலைராஜ் வந்து ஒரு பாரா ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ண மாதிரி இந்த கேங்ல ஒரு யாராவது வந்து ஒரு பாரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து ஒரு மெடல் வின் பண்ண முடியுமா நம்ம ஊருக்கு? அதுதான் எங்களோட ட்ரீம். அது அவங்களோட ட்ரீமும் நிச்சயம் பண்ணுவாங்க பாருங்க. நம்பர் 1. அண்ட் முக்தி ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. They are doing a great job of இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரனுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. அது மீனா தான் மெயின். அதுல அவங்களும் அவங்க கமிட்டி மெம்பர்ஸ்லாம் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏஎம் ஜெயின் காலேஜ்ல வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். வெரி ஹாப்பி. நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்தா இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ராதாகிருஷ்ணன் ரொம்ப நைஸ் ராதாகிருஷ்ணன். ஏன்னா இவரும் வந்து பிரமாதமா இவரை பாக்குறதுக்குன்னே வந்திருந்தாங்க. ஸோ எப்படின்னா அந்த ஹோல் ஐடியா என்ன எதுக்குன்னு வந்தோம் நம்ம மெயினா அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு அவங்களுக்குன்னு வந்தோம். கரெக்டா?
அவங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்போர்ட்ஸ். லெட்ஸ் ஆல் என்ஜாய். காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. MS தாதா ஃபவுண்டேஷன் சார்பில் வந்து நம்மளோட மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி போட்டி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, தமிழ்நாடு வந்து நம்மளோட பல்வேறு வகையான போட்டிகளில் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒலிம்பியாடாக இருக்கட்டும், ஏஷியன் ஹாக்கி கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், இப்போ கேலோ இந்தியா இருக்கட்டும், எல்லாமே பண்ணும்போது மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியாக ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பலருக்கு வந்து இவங்க வந்து நம்மளோட இந்த ஆர்டிஃபிஷியல் லெக் இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கண் முன்னாடியே அவங்களோட சைஸை பார்த்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுறது வந்து ஒரு நம்ம நேச்சருக்கு சமமானது. ஸோ அந்த வகையில் நான் இவங்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். MS தாதா ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாமல் AM ஜெயின் கல்லூரியும் நமக்கு கோவிட் பீரியடில் தன்னோட கல்லூரியை இலவசமாக நம்மளோட இந்திய மருத்துவத்துக்கு, அதே மாதிரி கோவிட் கேர் சென்டருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பல்வேறு நல்ல திட்டங்கள் பண்ணுறதுனால நானும் இன்னைக்கு மதிப்புரிய திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் ஸ்ரீகாந்த் நம்ம முன்னாள் கேப்டன் சீஃப் செலக்டர் அவரும் கலந்து கொண்டத பெருமைக்குரிய விஷயம். ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகரி. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் வந்து அனைத்து வழிகாட்டுகளும் கிடைக்காது. அது நம்மளோட சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனோட கைடன்ஸ்ல நடக்கும். அதற்கான வழிகாட்டுதல் எல்லாமே நம்ம பயிற்சி கொடுக்கறது, அதே மாதிரி பணியாளர்களோட எண்ணிக்கை பண்றது, அதே மாதிரி நம்மளோட எலக்ட்ரல் ஓட்டிங் மெஷின்ஸை பண்றது, அதற்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கு. டிஓக்கு டைம் லைன் இருக்கு. கவுண்டிங் சென்டர் வந்து நானும் காவல்துறை இணைந்து பார்க்கறது போன்ற அனைத்து பணிகளும் அந்த காலக்கெடுவுக்கு முன்னாலேயே நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம். அதை கண்காணிப்பதற்கும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி மாநில சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதோட செக்ரட்டரி அவர்களெல்லாம் சென்னையை பொறுத்தவரை டிஓ நானும், அதே மாதிரி அடிஷனல் டிஓ கலெக்டர் மற்றும் அதிகாரிகளும், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 3 இருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் தயார் நிலையில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட வழிகாட்டுதல் படி முறைப்படி நடந்துருக்கு. நன்றி. அது எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு பொறுத்ததாக இருக்கு. The of honor will be remembered by these children for long time to come. Remembering us, the recently held Republic Day parade at Delhi and Ahmedabad. Yes, now JHA Agassiz College. This followed by Alamdada Junior Secondary School students. Alamdada followed by students from these school children have come from all the way. These set of students are followed by DAV Girls High Secondary School. With this, I request all the Olympic torch relay bearers to please be in their respective positions. And athletes will be competing. He is a person who torch is also and is being handed over to Bhavna Ji.